Hi friends, welcome to Chennai food. சேமியாவை வச்சு நம்ம உப்புமா கிச்சடி இந்த மாதிரி தாங்க செய்வோம். ரொம்பவே புதுமையான ஒரு ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சுக்கோங்க. pan இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்துர்க்கேன். சேமியாவை சின்னதா இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சேமியாவை நான் இதல சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் மாறணும்னு அவசியம் இல்ல, நல்ல வாசம் வந்தா போதும். சேமியா இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதுலயே நம்ம ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் 1 கப் சேமியாக்கு 1/2 கப் ரவை எடுத்துர்க்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல வறுத்தீங்கன்னா போதும். நல்லா வாசனை வரணும். நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. ரவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வாசனை வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பவுல்ல நம்ம மாத்தி விட்டுக்கலாம். எந்த பவுல்ல நீங்க mix பண்றீங்களோ அந்த பவுலுக்கு மாத்திக்கோங்க. ரவையும் சேமியாயும் வறுத்துட்டு நம்ம பவுலுக்கு மாத்திட்டோங்க. இது கூட நாம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ரவை சேமியா அளந்து எடுக்கறீங்களோ அதே கப்ல தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரை நான் அதல சேர்த்து விட்டுறேன். சேமியாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு salt எடுத்துர்க்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த தயிர் மட்டும் பத்தாது, நம்ம தண்ணி சேர்த்து தான் கலக்க வேண்டியிருக்கும். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துர்க்கேன். பார்த்துட்டு தேவைனா நம்ம சேர்த்துக்கலாம். ஏனா ரவையும் சேமியாவும் தண்ணி நல்லாவே உறிஞ்சிரும். தயிர், தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா தளதளன்னு இருக்கணும். இந்த சேமியாவும் ரவையும் ஊறணுங்க. ஊறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விடலாம். நான் மூடி போட்டு விட்டுறேன். சேமியாவும் ரவையும் mix பண்ணி வச்சு பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே ஊறிட்டு இருக்கு. அதுல இருக்க கூடிய ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சிட்டு இருக்கு. சேமியாவும் ரவையும் நல்லா சாஃப்ட்டா ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் இருந்ததுனா நீங்க 1/2 மணி நேரம் கூட ஊற விடலாம். ஏனா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ இதல தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின கேரட் அது சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் கிரேட்டர்ல. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லனா பொடிசா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இந்த கேரட்டை இதல சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் அது பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இருந்தாலும் நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் குறைவா வேணும்னா நீங்க மிளகாய் தூளை அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பத்தலனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப சேர்த்துற கூடாது, அளவா தான் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்கா இருக்குது. பாருங்க நல்லா mix பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. எடுத்து போட்டா விழுது பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இத நாம குடிபணியார சட்டில தான் செய்ய போறோம். நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல குடிபணியார சட்டி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய் கூட சேர்த்து விட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இத ஒவ்வொரு குழியில நாம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா குழியிலயுமே ஃபில் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டா தான் வேகும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் மூடியை ஓபன் பண்ணிட்டேன். இது திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல செவந்திருக்குது. நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சா சீக்கிரமா கருகிடும். இதே மாதிரி எல்லா பீஸையும் திருப்பி விட்டுறலாம். உங்ககிட்ட இந்த குச்சி இருந்தா குச்சி வச்சு திருப்பிக்கோங்க. இல்லனா ஃபோர்க் ஸ்பூனை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் 2 நிமிஷம் நாம மூடி போட்டு விட்டுறலாம். அந்த சைடு வேகணும். மறுபடியும் மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க குடிபணியாரம்னா நல்லாவே ரெடி ஆயிருக்குது. நல்ல கோல்டன் கலர்ல செவந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு திருப்பியே காட்டுறேன். எல்லா பணியாரமும் நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க, பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்.
நல்லா சூப்பராக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் பணியாரம் எல்லாமே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவை, சேமியா, வெஜிடபிள்ஸை வச்சு இந்த பணியாரத்தை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியாவை வச்சு ரொம்பவே புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.